துலாம் ராசி கால புருஷ அங்க அமைப்பில் அடி வைத்து குறிக்கக்கூடிய 3வது சரராசியாக இருக்குது. இந்த துலாம் ராசிக்கு அதிபதி பாருங்க சுக்கிரன். துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, அதுக்கப்புறம் விசாகம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. துலாம் ராசியில் பிறந்தவங்க இயற்கையிலேயே அழகுடையவங்க, மனமும் சரி குணமும் சரி. அதே போல் இந்த சிரித்தா உங்களுக்கு அழகாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்க நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க, நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க எந்த இடத்துலையுமே மற்றவங்கக்கிட்ட எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காத ராசியாக இருக்கீங்க. எல்லா இடத்துலையுமே மனித நேயத்தோடு பழகுறீங்க. அதே போல் சின்ன வயசில் பாருங்கள் நிறைய கண்டங்கள் ஏற்பட்டிருக்கும், ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் ரொம்பவுமே பேச்சு திறமை சிறந்தவங்களாக இருப்பீங்க, மூக்கு மொழியும் அழகமாக தோற்றமளிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஏன்னா துலாம் ராசி சுக்கிரன் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயம் பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கும். வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவங்க நீங்கள். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி உங்களோட சந்தோஷமான மனநிலையை மாற்ற முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக இருக்கீங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாது உங்களுக்கு. குடும்ப பொறுப்புகளை எப்பொழுதுமே ஏற்று நடக்கக்கூடிய ஒரு ராசி. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால திருடனுக்குமே அறிவுரை கூறி திருத்தக்கூடியவங்க நீங்கள். பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்கிறது விரும்புவீங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கூட தனியாக போகிறதுலாம் பிடிக்காது. நண்பர்களோ குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையுமே கூட்டிகிட்டு தான் போவீங்க. அதே போல் இந்த வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எப்பேற்பட்டாவது காப்பாற்றிடுவீங்க. வாக்கு சாதுரியம் உங்களுக்கு அதிகங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே பேசி ஜெயிப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட மற்றவங்க பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட அமைப்புகள் எப்படி உருவாகி இருக்கு, இந்த அமைப்புகளால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, இந்த மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் சாதகமான பலனை ஏற்படுத்துதா இல்லை பாதகமான விளைவை உண்டாக்குதா, 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத தெளிவான அமைப்பை பார்க்கலாம். சுக்கிரன் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது சிறப்பான பயனை ஏற்படுத்தும். மகாலட்சுமி தாயின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடு பெருமாள் வழிபாடு. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உச்சரிக்கணும் 11 முறை. வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு துலாம் ராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இப்போ கூட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே விரைவில் உங்களை வர தொடங்கும். சிறப்பான உயர்வு நன்மை இது எல்லாமே இறைவனின் அருளால் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்கள் ஜாதக அமைப்புமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் அமைப்புகளை பார்க்கும் பொழுது ராசி அதிபதி யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் ராசிக்கு சம சப்தமமான 7ஆம் இடத்துல உச்ச சூரியனோடு இணைஞ்சி தன்னோட வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான முயற்சியில் நீங்கள் இப்போ ஈடுபடுவீங்க. மன முதிர்ச்சியோடு விவேகமாக நடந்துப்பீங்க. உங்களோட அனுசரணையான அணுகுமுறை எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு பேரையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யோசித்து நிதானமாக செயல்படுங்க. பொது காரியத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு உங்களோட சிறப்பான செயலால் நல்ல ஒரு புகழோ நல்ல ஒரு அந்தஸ்தும் ஏன் செல்வாக்கு கௌரவம் இது உயரக்கூடிய அமைப்பு வருது. உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை வர்றதுனால குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலையும் நிம்மதியான சூழலும் வரும். 1000 பிரச்சனை வந்தாலும் சரி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் அனுசரித்து குடும்ப சூழலை இன்பமயமானதாக மாற்ற போகிறீங்க. மன நிம்மதி வரும். வீட்டில் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகுது. ஆனால் கடந்த கொஞ்ச நாளாக பாருங்களேன் ரொம்பவுமே பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் தாண்டி வந்திருப்பீங்க. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலை உங்களுக்கு வந்திருக்கும். மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே அறிவுரை சொல்கிற உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க அறிவுரை சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே கோபத்தை தூண்டக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். அது அப்படியே மாறுதுங்க. நீங்கள் இப்போ திறமையாக கையாளுங்க, நன்மையை பெறலாம். எந்த அளவுக்கு யோசித்து சிந்தித்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறுவீங்க. குடும்பத்தில்
பிரிந்த மூத்த சகோதரர் இப்போ மீண்டும் உங்களோட குடும்பத்தில் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத வழக்குகள்லையுமே தீர்ப்பு இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறும். மூத்த சகோதரர்கிட்ட இருந்து வந்த சண்டை, சச்சரவு, பிணக்கு இதெல்லாம் மாறும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் உருவாகுது. முன்னோர் சொத்தை பிரிக்கிறதுல இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி குடும்ப சொத்து உங்களுக்கு சாதகமாக வரும். தந்தை ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாகுது. தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு பாருங்கள், அந்த நோயிலிருந்து முழுமையாக நிவாரணம் இந்த மாதம் உண்டாகும். மருத்துவ செலவு குறையும். ஆரோக்கியம் நல்லா இருக்குது. உங்கள் தந்தையால் ஆதாயமும் இருக்குது. கூட பிறந்த சகோதரிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. வீடு மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பயணம் மட்டும் இருக்குது. அது தொழில், வியாபாரம், குடும்பம் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். தவறான நட்புகள் கிட்ட விலகி இருக்கணும். நட்பு வட்டாரங்களால் மனசங்கடம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதியாக குரு பாக்கியாதிபதி புதனோடு பரிவர்த்தனை பெறுவதனால பெருசாக பாதிப்பு ஏற்படுத்துமோ அப்படிங்கிற பய உணர்வு எல்லாருக்கும் வரும். இந்த ஒரு காலகட்டத்தில் பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் சில வளர்ச்சிகளில் தடை வரும். அதனால தான் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறோம். குரு பார்வைப்பட்ட இடத்துல கண்டிப்பாக நன்மை நடக்கும். இது மறுக்க முடியாத உண்மை. குரு இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடத்துக்கு யோகம் அதிகம். அசையும் அசையா சொத்து சேர்க்கை இப்போ வரும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்குது. காது, மூக்கு, தொண்டை தொடர்பான ஆரோக்கிய கேடுகளை அறுவை சிகிச்சையால் சரி செய்யும் நேரம். ஒரு சிலருக்குலாம் பாருங்கள், திருமண வாய்ப்புகள் தானாக கூடி வரும். திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. திருமணத்துக்கு நல்ல ஒரு அழகான வாழ்க்கை துணை அமையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கற்றல் ஞானம் அதிகரிக்குது. உழைப்பிற்கு தகுந்த மதிப்பெண் இப்போ கிடைக்குது. சில மாணவர்களுக்கு வேறு மொழி கற்கக்கூடிய வாய்ப்பும் ஆர்வமும் அதிகரிக்குது. போட்டி தேர்வுகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது பரிசுகளும் பாராட்டுகளும் கண்டிப்பாக வரும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு உண்டாகக்கூடிய மாதம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உழைப்பிற்கேற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். இப்போ தொழில் வியாபாரத்தை விரிவு பண்ணணும்னு ஏதோ ஒரு பக்கம் கடன் கேட்டிருந்தீங்களா கூட பாருங்கள், அந்த கடன் தொகை எளிதில் உங்களுக்கு சேரும். உங்கள் ராசிக்கு குரு பார்வை பதிகிறதுனால வரா கடனுமே வசூலாகும். ஏதாவது பாலிசி போட்டு வச்சுருந்தா கூட பாருங்கள், அந்த பாலிசி முதிர்வு தொகை, பங்கு சந்தை முதலீடு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் பண வருமானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து வீட்டில் இருக்கிற எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவீங்க. நீங்களுமே உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க. பாலிசி தொகை, சந்தை முதலீடு அப்படின்னு பெரிய அளவில் பணம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் அடமானத்தில் இருந்த நகைகளை மீட்டு வருவீங்க. சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக பிள்ளைகளோட உயிர் சொத்து, அந்த அதிர்ஷ்ட பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை இருக்குது. என்றைக்கோ நீங்கள் பாருங்கள், குறைந்த விலைக்கு இந்த ஏதாவது நிலமோ வீடோ கூட வாங்கி போட்டிருப்பீங்க. அது இப்போது நல்ல விலைக்கு போகும். அதோட சொத்து மதிப்பு பாருங்கள் பல மடங்கு உயர்ந்திருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கொஞ்ச காலமாக நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் தாண்டி வந்திருப்பீங்க. ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாமே அடியோடு மாறக்கூடிய சூழல் இந்த வாரம் உருவாகுதுங்க. அதுவும் இந்த மாதிரி ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எல்லாமே கிடைக்குது. மற்றவங்களால் செய்ய முடியாத வேலையை கூட சிறப்பாக செஞ்சு அதில் லாபம் பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. தொண்டர்களோட பலம் அதிகரிக்குது. எதிர்பார்த்த பண வருமானத்தை சீராக பெறுவீங்க. உங்கள் குடும்பத்துலேயுமே நிம்மதியான நிலை வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகுது. பொருளாதார நெருக்கடியால் கடனுக்கு மேலே கடன் வாங்கி வந்த நிலை இப்போ மாறும். கடன்களை அடக்கக்கூடிய அளவுக்கு பணம் பொருளும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகுது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்குது. சத்ரு ஜெயஸ்தானத்தில் கர்மகாரகன் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால பார்க்குற வேலையில் மட்டும் நீங்கள் நிதானமாக செயல்படணும். ஒரு பக்கம் வேகமாக செயல்பட நினச்சாலும் மறுபக்கம் அதில் ஏதாவது ஒரு தடை ஏற்படும். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்லது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணிகளில் கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த ஆதாயத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகுது. சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிச்சிடுவீங்க. உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் இருந்த கால சூழல் உருவாகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல யோகக்காரகன் ராகு சஞ்சாரம் செய்யறதுனால மனசில் குழப்பம், செயல்களில் தடை, குடும்பத்தில் நெருக்கடி, குழந்தைகளால் பிரச்சனை உண்டாக்கி வந்தாலும் பாக்கிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிற குரு பகவான் அவரோட பார்வை உங்கள் ராசிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால கடந்த கால நெருக்கடி எல்லாமே உங்களை விட்டு விலகுது. உங்களோட செல்வாக்கு உயருது. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பும் கிடைக்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரணும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம்,
புதிய சொத்து சேர்க்கை கிடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கடந்த கால பிரச்சனைகள் உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து இந்த விசாகம் சுய முன்னேற்றத்தில் எப்போவுமே நீங்கள் அக்கறையாக செயல்படுவீங்க. யாருக்கும் எப்பொழுதுமே இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க தீங்கு நினைக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், யோகமான சில அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மை நடக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து உருவாகும். பல்வேறு சங்கடத்தையுமே கடந்த காலத்தில் சந்திச்சுட்டு வந்த உங்களோட வாழ்க்கையில் இப்போது நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு யோகமான காலம் வர ஆரம்பிக்குது. தொழிலாளர்களுக்கு உழைப்பிற்கேற்ற வருமானம் இல்லை, குடும்பத்துலேயுமே நிம்மதி இல்லை அப்படிங்கிற நிலை இப்போ மாறும். பொருளாதார நிலையில் உயர்வும், எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில் உயர்வும் ஏற்படுது. உங்கள் பணியாளர்கள் உங்களுக்கு முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது வரைக்கும் பல வகையில் முயற்சிச்சும் கைகூடி வராத வேலை கூட இப்போ உங்களோட எண்ணப்படி சிறப்பாக நடக்கும். குலதெய்வத்தின் அருளால் தொட்டது தொடங்கும், நினைச்சது சிறப்பாக நடக்கும்.